ஹலோ வீவர்ஸ், மாவு உங்களுக்கு ஹார்டாகிடுச்சு, அதிரசம் உங்களுக்கு பூரி மாதிரி உப்பி வரணுமா? இந்த வீடியோவை பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு அதிரசம் சாஃப்டாக பஞ்சு போல் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதிரசம் ஹார்டாக எடுத்துன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, எப்படி நார்மலாக சாஃப்டாக பஞ்சு போல் அதிரசம் பண்ணிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாருங்க, நான் அதிரசம் ஏற்கனவே எப்படி பாகு செலுத்துறது, பாகு பதெல்லாம் காமிச்சிருக்கேன். இந்த பாகெல்லாம் செலுத்தி வச்சுட்டேன். ஆனால் எனக்கு இந்த ட்ரிப்பு கொஞ்சம் ஹார்டாக எடுத்து, உங்களுக்கு பார்த்தா தெரியறது பற்றியெல்லாம் அதிரசமாகவும் ரொம்ப ஹார்டாக எடுத்து இதை எப்படி சாஃப்டாக கொண்டு வந்து நமக்கு எப்படி பஞ்சு போல் அதிரசம் வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாருங்க, இந்த ஹார்டாக உள்ள அந்த அதிரசம் மாவு வந்துடுத்துன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதிரசம் நன்னா வரலையேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஜலம் விட்டு வெந்நீரை கொதிக்க வச்சுட்டுருங்கோ. நன்னா கொதித்து வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே தெரியாக அந்த வெந்நீரை அதில் ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை பிசைஞ்சோம்னா உங்களுக்கு நன்னா மாவு இலகி வந்துடும். நான் பிசைஞ்சு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், நம்ம வெந்நீர் வச்சுருந்தோம் இல்லையா, எவ்வளோ ஹார்டாக இருந்தது அந்த மாவு. எல்லா வெந்நீரையும் விடாமல் கொஞ்சமாக அதுலேருந்து எடுத்து தண்ணியை தெளித்து பிசைஞ்சோன்னே இப்போ எவ்வளோ சாஃப்டாக எடுத்து பாருங்கள். இந்த பாருங்கள், கை வச்சாலே அமுங்கிறது தெரியறதா? இப்போ மாவு நல்லா இழுத்து போட்டு பிசைஞ்சாச்சு. மாவும் இப்போ ஹார்டாக இல்லாமல் இந்த பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால் இனிமேல் அதிரச மாவு திக்காக எடுத்து ஹார்டாக எடுத்துனா கவலைப்படாதீங்க, மாவு வீணாக போய் நன்னா வராதோன்னு நினைக்காதீங்கோ. இந்த மாதிரி மெத்தடில் வெந்நீரை கொதிக்க வச்சு நன்னா மாவில் தெளித்து பிசைஞ்சோம்னா சாஃப்டாகிடும், அதிரசம் பஞ்சு போல் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு தட்டி போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வாழை இலையில் நல்லெண்ணெயை தடவின்ட்டேன். உங்களுக்கு வாழை இலை கிடைக்கலன்னா இந்த பிளாஸ்டிக் எண்ணெய் பாக்கெட் கவரையே வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டினுட்டு ரொம்பவும் மெலிசாக தட்டாமல் கனமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக தட்டிண்டேலாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இன்னொன்று தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 3 விரல் மட்டும் படுற மாதிரி அப்படியே தட்டிண்டே வர வேண்டியதுதான். எண்ணெய் மட்டும் தொட்டுண்டேலாம் உங்களுக்கு கையில் ஒட்டிக்காமல் நல்லா வரும் அதிரசம். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதிரசம் பஞ்சு போல் இருக்கும். இந்த பாருங்கள், எண்ணெய் வச்சுருக்கேன். நம்ம இப்போ தட்டியிருக்கிற அதிரசத்தை இப்போ போட்டுடலாம். அதில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே மேலே எழும்பி வரும். அதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு அதிரசத்தை தட்டின்றலாம். 2 பேர் வேணுங்கிறது இல்லை, ஒருத்தரே போட்டு தட்டி எடுத்துக்கலாம். அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சுங்கோ. இப்போ மேலே எழும்பி வந்துடுது பார்த்தீங்களா? வந்தோடனே மெதுவாக அதை அப்படியே திருப்பி போட வேண்டியதுதான். இந்த பாருங்க, மெதுவாக இப்படி திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் வச்சதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியது தான். இந்த பூரி மாதிரி உப்பி வருது பார்த்தீங்களா? ஹார்டாக ஆனோன்னே சரி மாவு ஹார்டாக எடுத்து நன்னா வராதோ அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு அதிரசம் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். இதை அப்படியே எடுத்துட்டு இன்னொரு கரண்டியை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அதில் உள்ள எண்ணெயெல்லாம் வடிஞ்சு வந்துடும். இந்த பாருங்க, இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். கனகனமாக நீங்கள் தட்டினெல்லாம் உங்களுக்கு அதிரசம் வேகாது. நீங்கள் போட்ட உடனே கரண்டியை விட்டு திலாவ வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே மேலே எழும்பி வரும். இப்போ மேலே எழும்பி வந்தோடனே இதை அப்படியே மெதுவாக எடுத்து இப்படி பரட்டி விட்டோம்னா கொஞ்சம் இப்படி எண்ணெய் இப்படி தெளித்து விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா பூரி மாதிரி உப்பி வரும் அதிரசம். நல்லா வெந்துக்கும், உள்மாவு நல்லா வெந்துக்கும். உள்மாவு நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு ஃபங்கஸ் வராமல் நல்லா இருக்கும் அதிரசம். இல்லைன்னா 3 நாள் 4 நாளையே ஃபங்கஸ் வந்துடும், அப்புறம் எல்லாம் கெட்டு போயிடும். ஆனால் 2 பக்கமும் பூரி மாதிரி உப்பி வந்தோன்னே இதை மெதுவாக எடுத்துட்டு உங்களுக்கு அதிரச கட்டை இருந்ததுன்னா ப்ரெஸ் பண்ணிங்கோ. அப்படி இல்லைன்னா இன்னொரு கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே எண்ணெயெல்லாம் ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துரும். அவ்வளோதான். இந்த மெத்தடில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிடலாம்.
உங்களுக்கு சாஃப்டான அதிரசம் ரெடி. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.